ஹலோ, வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் vlogs. இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சண்டே மார்க்கெட் ஷாப்பிங் vlog தான். சண்டே மார்க்கெட்ல விண்டோ ஷாப்பிங் பண்ணிருந்தோம். ஆக்சுவலி வந்து இதுல போயிட்டு ஈஸி பைல போய் ட்ரெஸ்ஸஸ் எடுத்திருந்தோம். ஸோ அதனுடைய ஃபுல் ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறீங்க. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்கறவங்க கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நாங்க போயிருந்தது தீபாவளிக்கு முன்னாடி வந்த சண்டே. அதனால வந்து என்டையர் சண்டே மார்க்கெட்டே ஃபுல்லா லோடடா இருந்தது. நியூ ட்ரெஸ்ஸஸ், நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய திங்ஸோட அப்படியே கம்ப்ளீட்டா லோடடா இருந்தது. பிளஸ் கிரௌட் சொல்லவே வேணாம். யூஸ்வல் சண்டேஸ் அப்பவே நல்லா கிரௌடடா இருக்கும். பர்டிகுலர் தீபாவளிக்கு 1 டேக்கு முன்னாடின்னு சொல்லும் போது என்டையரா லோக்கல்ல இருக்க எல்லா பப்ளிக்குமே இங்கதான் வந்து ஷாப்பிங்காக வந்திருந்தாங்க. ஸோ நல்லா ஷாப் அந்த ஏரியாவே கிரௌடடா இருந்தது. இது நாங்க ஆக்சுவலி போன டைம் வந்து ஒரு 3:30 அன்டைம் மதியானம் போனதுனால இந்த கிரௌட் கொஞ்சம் கலைஞ்சது. அப்படியே நினைச்சு பாருங்க ஈவினிங்ல எவ்வளவு ஹெக்டிக்கா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. 4 o'clock வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே பைக்ல வந்து ஷாப்பிங் போய் பார்த்தேன். குட்டி குட்டியா பாப்பாக்கு வளையல், கிளிப்ஸ் எல்லாம் இங்கதான் வாங்குவேன். ஏன்னா அங்க அழகாவும் இருக்கும். அட் சேம் டைம் வந்து வெளியே இருந்து கொண்டு வருவாங்க. லோக்கலா இல்லாம வெளியூர்ல இருந்து கொண்டு வரதுனால நிறைய டிஃப்ரெண்டா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். பிளஸ் முக்கியமான விஷயம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. சோ அதனால வந்து இவளுக்கு அந்த குட்டி குட்டி திங்ஸ் ஆக்சசரிஸ் எல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்க வந்திருந்தோம். சோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு காஃபி ஒண்ணு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அகைன் நாங்க ஷாப்பிங் கண்டினியூ பண்ணோம். போற வழியில வந்து பாப்பாக்கு வந்து ஸ்நாக்ஸ் எப்ப போனாலும் இங்க வந்து அந்த மாங்காய், அந்த வேர்க்கடலை, அந்த சுண்டல் எல்லாம் பாப்பா யூஸ்வலா கேட்கறது வழக்கம். சோ அது திரும்பவும் கேட்டிருந்தா. அவளுக்காக இந்த இடத்துல போயிட்டு அந்த எல்லா சுண்டல், பட்டாணி, மாங்காய் எல்லாம் சேர்த்து அவளுக்கு மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டோம். இல்லைன்னா வந்து போற வழி ஃபுல்லா வேற ஏதாவது ஒண்ணு வேணும்னு கேட்டுட்டே இருப்பா. அவ வாய் வந்து கொஞ்ச நேரம் பிஸியா இருக்கு, அது வரைக்கும் விட்டுருவா. கொஞ்சம் பிஸியா இல்லைன்னா எல்லாத்தையும் கேட்டுட்டே இருப்பா. சோ அவளுக்கு மட்டும் வாங்கிட்டு அந்த மாங்காய் எல்லாம் வாங்கி அவ கையில கொடுத்துட்டு கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருந்தது. சண்டே மார்க்கெட்ல பர்டிகுலரா வந்து இந்த 100 rupeesல சாரீஸ், ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்கும். சிலது யூஸ்டா இருக்கும், சிலது ஃப்ரெஷ்ஷா இருக்கும், குட்டி குட்டி டேமேஜஸ் இருக்கும். அவங்க அதுக்கு எம்ப்ராய்டரி போட்டு வச்சிருப்பாங்க. சோ அதெல்லாம் வந்து டெய்லி யூஸ்க்கோ இல்ல வீட்டுல போட்டிருக்கிறதுக்கோ அதுக்கெல்லாம் கண்டிப்பா லைக் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாட்ச், ஸ்லிப்பர்ஸ், அப்புறம் ஹவுஸ் ஹோல்ட் எசென்ஷியல்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். நீங்க நல்லா ஒரு நாள் ஃபுல்லா வந்தீங்கன்னா ஒரு எண்ட்ல ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த இன்னொரு எண்ட் போற வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஹாஃப் டேவே ஸ்பெண்ட் ஆயிடும். ஹாஃப் டே கம்மி 1 day ஆயிடும் வச்சுக்கோங்களேன். நிறைய பொருள் நீங்க பார்க்கலாம். நிறைய அந்த மாதிரி ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே வந்து அஃபோர்டபிள் ரேஞ்சஸ்ல கொடுப்பாங்க. எல்லாமே 100, 250, 150 இந்த ரேஞ்ச்ல தான் உங்களுக்கு இருக்கும். சோ இந்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வந்து யூஸ்வலா எப்போ நான் மார்க்கெட் போனாலும் ஸ்லிப்பர்ஸ் வாங்குவேன். ஒரு 2 months வரும், அப்புறம் தூக்கி போட்டுருவேன். இதே பாருங்க, லெஃப்ட் சைட்ல 100, அப்புறம் 150, அப்புறம் 200 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். துப்பட்டா எல்லாம் வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து வச்சு விற்பாங்க. அதெல்லாம் வந்து 60 rupeesல ஸ்டார்ட் ஆகும். சில துப்பட்டா வந்து 40 rupeesல ஸ்டார்ட் ஆகும். பட் லென்த் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அதுக்கப்புறம் அந்த ரோட ப்ரொசீட் பண்ணா கூட்டம் அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க வந்து இந்த நேரு ஸ்ட்ரீட் எடுத்துட்டோம். இங்குமே வந்து ஃபுல்லா பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாவே வந்து தீபாவளிக்காக வந்து ஃபுல்லா ஷாப்ஸ் இருந்தது. இந்த டைம்ல வந்து நிறைய இந்த மாதிரி போலீஸ்மென் வந்து போட்டிருப்பாங்க. பிகாஸ் நிறைய இடத்துல வந்து ரொம்ப டிராபிக் ரொம்ப டைட் ஆயிடும். பிகாஸ் ரோடுலயே வந்து நிறைய பேர் வந்து அந்த வெண்டாஸ் எல்லாம் கடை போறதுனால அந்த மாதிரி ஆயிடும். வந்து எங்க பார்த்தாலும் டிராபிக் போலீஸ் அந்த மாதிரி. நாங்க பாண்டிச்சேரியே ரொம்ப ஜே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே விண்டோ ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க ஈஸி பை போயிட்டு குழந்தைங்களுக்கு வந்து டாப், பேண்ட் அந்த மாதிரி செட்ஸ், ரெகுலர் வியர் செட்ஸ் எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். நேரு ஸ்ட்ரீட் மதிய டைம்ல இவ்வளவு ஹெக்டிக்கா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. எவ்வளவு தூரம் ஃபுல்லா டபுள் பார்க்கிங் சைட்ல இருக்கு பாருங்க. யூஸ்வலா காலியா இருக்கும் மற்ற டேஸ்ல. பட் சின்ஸ் கொஞ்சம் ஃபியூ இயர்ஸா வந்து இந்த டூரிஸ்ட் எல்லாம் ரொம்ப அதிகமா விசிட் பண்றதுனால நல்லாவே எப்பவுமே வந்து கிரௌடடாவே இருக்கு பாண்டி. இதெல்லாம் அன்டைம். பட் அன்டைம்ல கூட எவ்வளவு ஒரு கூட்டமா இருக்குன்னு பாருங்க. ஜஸ்ட் பிகாஸ் அடுத்த நாள் தீபாவளின்றதுக்காக ஷாப்பிங்காகவே இவ்வளவு பேர் வந்திருந்தாங்க. சோ இப்ப நாங்க அடுத்து போயிட்டு இருக்கிறது முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஈஸி பை போயிருந்தோம். நாங்க எங்க ஆப்ஷன்ஸ்ல வந்து மேக்ஸ், ட்ரெண்ட்ஸ், ஈஸி பை வச்சிருந்தோம். பட் வந்து ஈஸி பைல அஃபோர்டபுளாவும் இருக்க கலெக்ஷன்ஸ், அட் த சேம் டைம் வந்து லைக் எல்லா சைசஸ்க்குமே வந்து ஈஸி பைல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ டி-ஷர்ட்னா வந்து மேக்ஸ்ல வந்து ஒரு 10 to 12 டைப் தான் இருக்கு. பட் இங்க வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் டி-ஷர்ட்ஸே இருக்கு. கிட்ஸுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு நான் வந்து ஈஸி பைல ட்ரெஸ் எடுக்கல. பிகாஸ் ஆல்ரெடி அந்த ஒரு எக்ஸ்போல போய் எடுத்துட்டு சொல்லிருந்தேன். ப்ரீவியஸ் பிளாக்ல பாருங்க, தீபாவளி ஷாப்பிங் பிளாக். அதுலயே எனக்கான எல்லா ட்ரெஸ்ஸஸுமே எடுத்துட்டேன். தீபாவளிக்கு மட்டும் இல்ல, கிறிஸ்துமஸ், நியூ இயர் எல்லாத்துக்கும் சேர்த்தே வந்து 10 குர்தாஸ் எடுத்திருந்தேன். சோ அதுவே வந்து போதுமானதா இருந்தது. தீபாவளினா கண்டிப்பா நான் வந்து எய்தர் சில்க் சாரி ஒரு டிசைனர் சாரி ஒன்று கட்டுவேன். அதுவுமே நான் ஆன்லைன்ல வாங்கி வச்சிருந்தேன். ஒரு ஸ்பேஸ் சில்க் நல்லா பிங்க் கலர்ல வாங்கியிருந்தேன். சோ அதெல்லாம் வீட்டுல இருக்கிறதுனால பிளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்தாச்சு, ரெடி ஆகி இருக்கு. அதனால எனக்கு எடுக்கல. சோ குட்டீஸ்க்கு மட்டும் இங்க வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தது. அத்தை வந்து அவங்க எப்பவுமே எல்லா இயரும் தீபாவளிக்கு வந்து குட்டீஸ்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்டா அவங்களால வர முடியல. சோ எங்களை போய் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதனால எல்லா குட்டீஸ்க்கும் நைட் ட்ரெஸ் இல்ல வீட்டுல போடுற மாதிரி
லைக் கம்ஃபர்டபுளா சாஃப்டா இருக்க மாதிரி டிஷர்ட் அண்ட் பேண்ட் வாங்கியிருந்தோம். செம்ம க்ரௌடடா இருந்தது பில்டிங் ஏரியா. கீழே வந்து எல்லாம் ஒருத்தவங்க ஷாப் பண்ணிட்டு இருக்கும் போதே மேல பில்டிங்ல ஒருத்தவங்க வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அதனால வந்து பிரேம் இவரு மேல போனப்போ போயிட்டு ஒரு 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வந்து பில்டிங்காக வெயிட் பண்ணாரு. நான் நின்று பார்த்துட்டு ரொம்ப கால் வலி வந்துருச்சு. பிகாஸ் ஆல்ரெடி மார்க்கெட்ல வேற போய் அலைஞ்சிட்டு இருந்தோமா, அதனால ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நாங்க அவர் பில்டிங்க விட்டுட்டு நாங்க வந்து உட்காந்துட்டோம். ஸோ அவ்வளவுதான், இந்த ஒரு பிளாக் முடிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பா வந்து பாண்டி வரவங்க சண்டே மார்க்கெட் விசிட் பண்ணி பாருங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயம் உங்க கண்ணில் படும்.